ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்களுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 1 பாமாலை 1 பாடுவோம். ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. கீதம் 1 பாமாலை 1 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிசித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்நிலபத்தில் ஆறும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைகளை நிச்சயித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மையப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனை சுத்தம் பண்ணியருளோ.
நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, உமது ஜனங்கள் செய்யும் வேண்டுதல்களை இரக்கமாய் கேட்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்த முள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய உபயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பது.
காணப்படும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 478 பாமாலை 306 பாடுவோம். தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே. கீதம் 478 பாமாலை 306 பாடுவோம். ஆ
உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஐசி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு பாரத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவர்கள் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் காலை 7 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த பணியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிற, தன்னை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்கிற ஜெபந்தான் இந்த ஊழியத்தை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவே தினமும் ஜெபிக்க மறவாதிருங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு இந்த ஆராதனை வேளையை நாங்கள் இதில் ஒளிபரப்பு செய்வதற்கு அதிகமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் எங்கள் மனம் வந்து தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து நம்முடைய இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு ஒரு கேமரா தேவைப்படுகிறது. அப்டேட் வெர்ஷன் நம்மகிட்ட இருக்கின்ற ஒரு கேமரா இருக்கிறது. அது இன்னும் சற்று இதோட கொஞ்சம் உயர்ந்த கேமரா வந்து நமக்கு இந்த ஊழியத்துக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் உங்களை இயன்றதை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் கடந்த மாதத்தில் விசேஷமாக ஏழை எளிய மக்களோடு கூட கிறிஸ்துவின் இந்த பிறப்பினுடைய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் எல்லாரும் மிகுந்த உற்சாகத்தோடு கூட நீங்கள் உதவி செய்தீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் கொடுத்த அனுப்பி வைத்த இந்த காணிக்கைகள் மூலமாக ஏராளமான மக்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆதரவற்ற, பெற்றோரால் கைவிடப்பட்ட, அது மாத்திரமல்ல பெற்றோர்கள் இல்லாத அருமையான விடுதிகளில் தங்கி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாய்களெல்லாம் வாங்கி கொடுத்தோம். உட்கார்ந்து படிப்பதற்கு வசதி இல்லைன்னு சொல்லி, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவையும் கொடுத்து, இன்னும் பல காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்து கிறிஸ்துவின் அன்பை அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கண் தெரியாத பாடசாலை பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க சென்றிருந்தோம். அவர்களுக்கும் எங்களால் இயன்ற அளவு உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். காது கேளாமல் வாய் பேசாமல் இருக்கின்ற முதியோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கை மூலமாக உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க, வயதான மக்கள், அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, பெட்ஷீட் வாங்கி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். தெருவோரங்களிலே வாழ்வதற்கு வழி இல்லாமல், வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த
நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பிரியாணி பொட்டலங்களை கொடுத்து ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை அவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படி பல காரியங்களை செய்யும்படி தேவன் உதவி செய்தார். ஏழை எளிய மக்கள், ஏராளமான மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கி அவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இதனுடைய பலனை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்த இந்த காணிக்கையை நிச்சயமாக ஆண்டு பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, சில கிராமங்களில் தங்கி ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுக்கும் உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த சென்னையை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வயோதிபர் நிலைமையிலும் கூட நம்முடைய ஆராதனை வேளையை அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அதில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறவர்கள், நமக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை தாங்குகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தில் உள்ள அருமையான பெரிய அம்மா அவர்களையும் அருமையானவருடைய சகோதரர் அவர்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டு கொடுத்து ஆண்டவர் தாமே அவர்களை மென்மேலும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. தேவ சமாதானம் கிருபை இந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இன்னும் பல வகையிலே இது ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பல வகையிலே நீங்கள் உதவி செய்கிறவங்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட பரிசுத்த வாழ்வு என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். தேவ சித்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் மூலமாக ஆவியானவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருச்சபையின் மக்களை குறித்து நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு மிகுந்த அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான திருச்சபையின் மக்கள். இந்த நிருபங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அந்த வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு நாம் புதிதாக பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்னமா இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் இந்த வருடத்திற்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கடந்து செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில்
நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இங்க வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்று சொல்லி. ஆகவே எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கூட, இந்த உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான மக்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் அறியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமாய் இருக்கணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று இங்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே 7, 8 ஆகிய வசனங்களில் மிக அழகாக அங்கு வேதம் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். யோபு சொல்ற, அதனால தான் சொல்றேன், என்னுடைய நடைகள் விலகவில்லை, என் இருதயம் என் கண்களை பின்தொடரவில்லை, ஒரு மாசு என் கையில் ஒட்டி இருக்குமா? அப்பொழுது அப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுள். அப்போ இந்த பரிசுத்தத்திற்காக யோபு எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாராட்டியிருக்கேன் பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட மற்ற ஸ்திரீகள் மீது என் கண்கள் போகவே இல்லை என்று அவன் சொல்லுகிறான். அப்படி நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால், என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களா. அப்போ எவ்வளோ ஒரு துப்புரவான, ஒரு உண்மையான, பரிசுத்தமான ஒரு மனிதனாக யோபு வாழ்ந்திருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கு 4 ஜீவன்கள் என்ன சொல்லுகிறது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆண்டவருடைய மகத்துவமான அந்த ஜோதிமயமான அந்த ஆண்டவரை பார்த்து இந்த 4 ஜீவன்களும் ஓய்வில்லாமல், எந்த கேப்பும் இல்லாமல் டே அண்ட் நைட்டு பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது வேத புத்தகத்தில் 66 புத்தகங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை பற்றி, பல காரியங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் அறிந்து கொள்கிறோம். இது லேவியராம் புஸ்தகத்தில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மிகவும் முக்கியப்படுத்தி சொல்லுகிறது என்னவென்றால் பரிசுத்தம். நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னென்ன பலிகளெல்லாம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து தான் அதிகமாக இந்த வேத புத்தகத்தில் இங்கு லேவியராம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 900 முறை பரிசுத்தம் என்று அந்த வார்த்தை வருகிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் லேவியராம் புஸ்தகத்தில் மாத்திரம்தான் 80 முறை நினைச்சுதான் வருகிறார். அப்ப எந்த அளவிற்கு இந்த பரிசுத்தத்துக்கு என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புத்தகத்தை தனியாக ஒதுக்கி வைத்திருப்பார். எப்படி இந்த விசுவாச வீரர்களுக்கு என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் ஒதுக்கி வச்சாரோ, அதே போல பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் புத்தகத்தை எழுதி வைத்தார் சொன்னார். அது லேவியராம் புஸ்தகம் தான்.
நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பிதா பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். மத்தேயு 1:18, லூக்கா 1:15 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவரும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் வழிபடுகிற இது திரியேக தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். பிதா பரிசுத்தம் உள்ளவர், குமாரனாக இருக்கிற இயேசு பரிசுத்தம் உள்ளவர், நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியானவரும் பரிசுத்தம் உள்ளவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லேவியராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மை என்ன செய்தார்னா பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கு ஒரு பெயர் யெகோவா மெக்காதிஸ். மெக்காதிஸ் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே தான் லேவியராம் 11ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினாரன்னு தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அதே போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். எகிப்து தேசத்தினுடைய ஜனங்கள் அவர் எல்லாரும் அந்நிய விக்கிரகங்கள் வழிபட்டு வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டு வந்தது. அதிலிருந்து தனியாக பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்தை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த தேசத்தில் வேற எந்த ஒரு தெய்வத்திற்கும் அங்கு இடம் கிடையாது. ஆண்டவர் மாத்திரம்தான் அங்கு வழிபட வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அங்கு வாழுகிற ஜனங்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். நீங்கள் யாத்திரையாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 2:9 ஆகிய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள், நம்ம பரிசுத்த ஒரு ஜாதி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? மகனே மகளே, நான் பரிசுத்தர், அதே போல் நீனும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் 2024ஆம் ஆண்டிலிருந்து உன்னை என்ன செய்தேன்னா இந்த ஆண்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். கடந்த ஆண்டில் எத்தனையோ வகையான நீ பிரியமில்லாத காரியங்களை செய்தாய், எனக்கு தெரியும். அந்த அசுத்தமான வாழ்விலிருந்து, தேவையில்லாத காரியத்திலிருந்து நீ விடுதலையாகி இந்த புதிய ஆண்டில் நீ எனக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம புதிதாக நமக்கு என்ன செய்தார்னா ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்காகத்தான் அவர் தெரிந்து கொண்டார். சீனாய் மலையில் ஆண்டவரை கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி அதை 3 பிரிவாக என்ன செய்தார்னா அதை பிரிக்கலாமா. அதில் 613 சட்டங்கள், உபசட்டங்களை அதில் இருக்குது பார்த்துக்கிறேன். மோசே அதுக்கப்புறமாக ஏற்றி கொடுத்தார். அதில் 248 பிரமாணங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, 365 காரியங்கள் செய்யத்தகாதவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஓய்வு நாள் இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுநாதர் ஓய்வு நாள் குணமாக்கின உடனே இவர் எப்படி இதை செய்யலாம் என்று சொல்லி அவங்க சொல்கிறதை பார்க்கும். ஏனென்றால் இந்த உபச்சட்டங்களில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் இயேசுவை என்ன செய்தாங்கன்னா குற்றப்படுத்தினாங்க. இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இந்த ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி. நாம் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவபலியாக நீங்கள் என்ன செய்யணும், ஒப்புக் கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தம் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற சொன்னார். பல ஆசீர்வாதங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஏன் பரிசுத்தமா இருக்கணும், ஏன் இந்த பொல்லாத பாவமான வழியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வருகிற எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. ரொம்ப அவருக்கு பிரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர். நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலருங்க. நம்ம அவர் ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தர் தாங்க. விலகம் சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவன் எவ்வளவோ நினைச்சான் இந்த ஜனங்களை சபித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யலன்னா இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ நாம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்வு நமக்கு தேவை. நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவாவுடைய காலத்துல, யோசுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டையை பிடிக்கும் பொழுது, அதை தகர்த்து உள்ளே செல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய எந்த ஒரு பொருளையும் என்ன செய்ய எடுக்காதீங்க, அது சாபத்தீடானவைகள் என்று சொன்னார். ஆனா அதுல இவங்க என்ன செய்தாங்கன்னா, சில தவறுகள் செய்தபடியினால அதற்கு அடுத்தால ஆயிப்பட்டதுக்கு விரோதமாக அவங்க செல்றாங்க. 3000 பேர் இருந்த போதும் ஈஸியா அந்த பட்டணத்தை ஜெயித்து விடலாம் போறாங்க. ஆனா இவர்கள் 36 பேர் அந்த ஆயிப்பட்டத்தை வெட்டி போடுறாங்க. பயங்கரமான ஒரு தோல்வி. அதற்கு முன்பாகத்தான் இவங்க எரிகோ கோட்டையை சுற்றி நடந்து போறாங்க. அந்த கோட்டை அவ்வளோ ஈஸியாக யாராலும் தகர்க்கவே முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய கோட்டை பார்த்துக்கிடுங்க, பலமான ஒரு கோட்டை. ஒன்றுமே செய்யலைங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்ப்பரிச்சாங்க, கர்த்தர் அதை இடித்து தள்ளினார். ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு. உள்ளே சென்று எல்லாரும் சங்காரம் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், இது எல்லாம் சாபத்தீடானதுப்பா, நீ தொடாத அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள சில சால்வைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் இச்சித்து கொண்டான். அப்படி விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுப்படத்துக்கு எதிராக செல்லுகிறார்கள். பயங்கரமான ஒரு தோல்வி. யோசுவா தேவ சமூகத்தில் கதறி அழுகிறான். ஏன் ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து அழுகிறான்? ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி? நீங்க 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்க 11, 12, 13 ஆகிய வசனங்களில அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் பாவம் செய்தபடினால் நான் உங்க கூட நிச்சய மாட்டேன், இருக்க மாட்டேன். 13ஆம் வசனத்தை பாருங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிறதோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறதோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எதிராக வருகின்ற சத்துருக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள்,
ஏன் உங்களை மேற்கொள்ளுகிறது தெரியுமா? தேவன் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்க அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணும் பொழுது மாத்திரம்தான் நீங்க இந்த சத்துருக்கு முன்பாக என்ன செய்ய முடியும்னா உங்களை நிற்க முடியும். இந்த 21 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறை பொன்பாலம் போன்றவற்றை இந்த ஆகர் நினைச்சான்னா இச்சித்தான். இந்த ஆகர் தான் இச்சித்தான். அந்த ஒரு மனுஷன். விளைவு என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தோல்வி. ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவன் மாத்திரம் அது ஒட்டுமொத்த குடும்பமே நினைச்சதுன்னா அவனால பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. யோனா மட்டும்தான் தப்பு பண்ணினான். அந்த கப்பல் உள்ள எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு கூற்று. பார்த்துக்கிடுங்க, ஒருத்தன் பாவம் செய்து அவன் அதோட போனா கூட பரவாயில்லைங்க, அவன் கூட இருக்க எல்லாரும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். பார்த்துக்கிடுங்க, இந்த மனுஷன் பாவம் செய்தான், ஆகான். அப்படி விளைவு 36 பேரை வெட்டி போட்டாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி. நாம ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கறதுக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இது சத்துருக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வு. ஒரு சம்பவம் ஒன்றை நான் படித்தேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், தேவ மனுஷன், நல்லா ஆராதனை பண்ணுவார், பாடலை பாடுவார், நல்ல ஜெபம் பண்ணுவார், அந்நிய பாஷையெல்லாம் பேசுவார். அவரை கண்டாலே பிசாசுலாம் ஓடும். பார்த்துக்கிடுங்க, இவர் இப்படி ஊழியத்தின் நாட்களில் இப்படி நல்ல சிறப்பாக செய்து கொண்டது பொழுது நிறைய பேருடைய புகழ் இவருக்கு வந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, எல்லாரும் இந்த ஊழியக்காரர் ஒரு நல்ல ஊழியக்காரர், ரொம்ப சிறப்பாக செய்தார். பேரும் புகழும் மாத்திரமல்ல, நல்ல பணமும் வந்துச்சு. வந்த உடனே அவர் ரொம்ப மிதப்பாயிட்டார். இவர் அறியாமலே சில பாவங்கள் உள்ளே வர ஆரம்பித்தது. ஜெபங்கள் குறைந்து போனது, வேத வசனம் குன்றி போனது. பழைய அனுபவத்தை வச்சு என்ன செய்தாருன்னா அந்நிய பாஷை பேச வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, எல்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் அதில் என்ன சொன்னா அனல் கிடையாது. ஒரு முறை ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒரு பெண்ணை இவரிடம் கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் பார்த்தவொடனே பிசாசு நடுங்கும். இவர் அந்த தைரியத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்த உடனே இவர் துணிந்து கையை வச்சு ஜெபம் பண்ணுவதற்காக பக்கத்தில் போனார். இயேசுவின் நாமத்தினால பிசாசே உன்னை கடித்து உன்னை வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த பெண் அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்லி, ஏய், இதோட நிப்பாட்டிரு, இதுக்கு மேலே நீ பேசின நடக்குது வேற. நீ என்னென்ன செய்கிற எல்லாம் எனக்கு தெரியும். நீ பண்ண எல்லா தப்பு தண்டா எல்லாவற்றையும் நான் இப்போ வெளியே அவுத்து விட்டுருவேன். ஒழுங்கா இடத்த விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடு அப்படின்னு சொல்றது. அவர் ஆவில் நிறைஞ்ச மாதிரி அந்நிய பாஷை பேசின அந்த ஊழியக்காரர் எல்லாம் கப் சிப்புன்னு போச்சு. அப்படி வேர்த்து விறுவிறுத்து போச்சு. பிசாசு இவரை ஏற்று கேள்வி கேட்ட உடனே அவர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். செபத்தை முடித்தார், நேராக வீட்டுக்கு போனார். வேதத்தை எடுத்துக்கொண்டு அவர் செய்த ஒரு காரியம் தெரியுமா? ஒரு ரூமுக்குள்ளே போனார். அவர் சொன்னார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து, நானா வெளியில் வர வரை, இந்த அறையை விட்டு வெளியே வரும் வரை இந்த அறையை யாரும் தட்டக்கூடாது, திறக்கக்கூடாது சொல்லிட்டு போனார். தேவ சமூகத்தில் கதறினார், ஆண்டவரே என்னை மீண்டும் அனலாக்கும், மீண்டும் எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாரும், என்னை புதுப்பியும் ஆண்டவரே. அந்த அக்கினியை நான் இழந்து போன அக்கினி எனக்கு தாரும் ஆண்டவரே. இல்லாவிட்டால் அதே அக்கினியினால் என் மாம்சத்தை அழித்து விடும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியினால் என் ஆவியை உயிர்ப்பையும், இல்லாவிட்டால் அதே அக்கினியினால் என் மாம்ச சரீரத்தை அழித்து விடும் ஆண்டவரே. நான் ஒரு தோல்வி நிறைந்த ஒரு மனிதனாக, ஊழியனாக நான் வாழ விரும்பவில்லை. என்னை எடுத்து விடும் ஆண்டவரே, என்னை கொன்று போடும் ஆண்டவரே. நான் இந்த அறையை விட்டு ஒன்று அனல் உள்ளவனாக உமக்காக மீண்டும் பிரகாசிக்கிறவனை வர வேண்டும். இல்லாவிட்ட இதே இடத்துல மடிந்து போகிறேன் ஆண்டவரே. கதறினார் கதறினார். 3-4 தினங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேவ சமுதிர கண்ணீரோடு கூட
புலம்பினார். ஆண்டவர் மீண்டும் இறங்கி வந்தார். இந்த ஊழியக்காரர் எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தத்தில் கழுவி ஒரு புதிய அபிஷேகத்தில் நிரப்பினார். அதுக்கு அடுத்த முறை அதே ஆலயத்தில் சென்று ஊழியத்துக்கு சென்றார். அந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. ஆலயத்திற்குள் வரும்பொழுது இவர் கண்டவனை அலறி அடித்து, ஐயோ என்னை விட்டுரு விட்டுரு, ஓடுறான்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. மற்றவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருதுங்க. அந்த சகோதரருடைய எல்லா விதமான கட்டுகள் இருந்தும் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பல வகையான போராட்டங்களோடு கூட நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? கடந்த ஆண்டில் எத்தனையோ வகையான பிரச்சனைகளுக்கு வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டில் என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அனுதினமும் விழுந்து விழுந்து எழுந்துகிற அனுபவம் வேண்டாம் ஐயா. உமக்காய் வைராக்கியமா பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தாரும் என்று சொல்லேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமே அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்ம விலக்கிறவர். கார் மேகத்தை போல உன் பாவத்தை அகற்றிவிட்டு சொல்லுகிறவர். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் என் முதுகுக்கு பண்ண எரிந்து விட்டேன்னு சொன்ன நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வேற எதற்காக பரிசுத்தம் வேணும்? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பார்க்கும்போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற வேண்டும் என்று சொன்னார் பரிசுத்தம் தேவை. இந்த ஜனங்கள் எரிகோ கோட்டையை தகர்த்து விட்டு கானான் தேசத்துக்கு போக வேண்டும். யோர்தான் நதி குறுக்கிட்டு நிற்கிறது. வருடம் முழுவதும் 2 கரைகளும் தொடும்படியாக அந்த நதி அவ்வளவு ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு நதி. கிராஸ் பண்ண முடியாது. 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. எப்படி கிராஸ் பண்ண முடியும்? ஆண்டவர் பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தம் பண்ணிக்கிடுப்பா, நான் உன் ஜனங்கள் அடி அற்புதம் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தங்க. பரிசுத்தம் இல்லாம அசுத்தமான காரியங்கள் செய்துவிட்டு, தேவனுக்கு பிரியமான காரியம் செய்துவிட்டு தலைகள் இந்த ஜெபம் பண்ணா கூட, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எளிதாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழியை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்துல. அதை நம்ம படிக்கிறது இல்லைங்க, சிந்திக்கிறது இல்லை. அவர் சொல்ல, ஒன்றும் செய்யண்டாம்ப்பா, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கிடு, உன் ஜனங்கள் நடுவில் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். செங்கடலை பிரிக்கும் பொழுது 2ஆக பிரிந்திருந்தது. ஆனா இங்க நடந்தது என்ன? 16ஆம் வசனத்தை பாருங்க. மேலே இருந்து ஓடி வரும் தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடலின் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வரும் தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்படியே பின்னால் அப்படியே குவிந்து அப்படியே நிற்க ஆரம்பித்து விட்டது. பின்னால் உள்ள தண்ணி அப்படியே உப்பு கடல போய் சேர்ந்துச்சு. இது பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சூனேமியால் சொல்லுகிறார், அரவணை பார்த்து சொல்லுகிறார், இதோ நம்மிடத்தில் வருகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் சொல்ற பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நடந்தது என்ன தெரியுமா? இந்த எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு முதிர் வயதுல ஒரு அருமையான ஆண் குழந்தையை என்ன செய்தார்னா அவளுக்கு பிறக்கும்படியாக ஆண்டவர் இந்த எலிசா மூலமா ஒரு அற்புதம் செய்கிறார். பிறகு கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு அவன் மரித்து போறா.
மீண்டும் அதே எலிசா தீர்க்கதரிசி அவனை உயிரோடு கூட எழுப்புகின்றதாக வேதத்தில் பார்க்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த எலிசாவை பார்த்து அவர் சொல்றா, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்ம பார்த்து நாம சொல்லக்கூடாதுங்க, மற்றவர்கள் சொல்லும்படியான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். நீங்களும் நானும் நடமாடும் நிருபங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடமாடும் நிருபங்கள்ங்க. நம்ம பார்த்தோன்னு சொல்லணும், இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள். அந்த ஸ்வாபம் இருக்கிறது. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்விலே, பொது வாழ்விலே பரிசுத்தம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வருஷ துவக்கத்தில் வந்திருக்கோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணுங்க. வேறு எந்த வழியும் கிடையாது. நோ அதர் வே, ஓன்லி ஹோலினஸ். பரிசுத்தம் தான் நமக்கு வேணும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை, பாவமானதை தொடாதிருங்கள். ஏன்னா உங்கள் பரிசுத்த வாழ்க்கை நினைத்து விடும், கெடுத்து விடும். அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்கள் நடுவில் இருப்பேன். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், நம்ம நடுவில் இருக்கணும். அப்படின்னா என்ன தேவை? அசுத்தமானது நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நமக்குள்ள உலாவி வருவாராம், நமக்குள் வாசம் பண்ணுவாராம். நம்முடைய ஆண்டவராக, கர்த்தராக ஆண்டவர் நினைச்சுவார்னா இருப்பாராம். என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து இங்க பிலேயாம் சொல்றான். பாலாக் சபிக்கணும்னு கொண்டு வந்தான், பிலேயாம கூட்டிட்டு வந்தான். பிலேயாம் சொல்றான், அவங்க சபிக்க முடியாது, ஏனென்றால் எந்த ஜாதிகளோடும் கலவ மாட்டார்கள், அவர்கள் தனியே வாசமாயிருப்பாங்க. பேலியாளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, விக்கிரகத்திற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இங்கு வேதத்தில் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றது பார்க்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 7:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கின்றார். அவர் பரிசுத்தர், மாசற்றவர், வானங்களில் உயர்ந்தவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவ மாட்டேன், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். ஏன் தெரியுமா? இங்கெல்லாம் இருந்தா கர்த்தர் என் கூட இருக்க மாட்டார். என் ஆசையெல்லாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நான் தியானமாக இருப்பேன். அப்படிப்பட்டவர்கள் நினைச்சுவாங்கன்னா இங்க வேதத்தில் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். அந்த மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இது பரிசுத்தமான வாழ்வு நமக்கு தேவை. அவருடைய சமுதிர ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும்படியாக, அவருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும்படியாக,
ஆண்டுடைய கருத்தை ஒப்புக் கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. என் வாழ்வு பரிசுத்தமாக இருக்கட்டும் ஐயா. உம்முடைய சமூகத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும். உம்முடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்னை பரிசுத்தமாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் கூட வாசப்படணும், எங்கள் குடும்பத்தில் உலாவி வரணும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எப்பொழுது எங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரை சொல்லி நம்ம ஆண்டவரை சேர்ந்து ஒப்பு கொடுத்து அவரை வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாகவே இந்த பரிசுத்தமான வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த ஆண்டு ஒரு ஜெயம் நிறைந்த, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, சமாதானம் நிறைந்த, பிசாசின் மீது வெற்றி நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்வை உங்கள் ஒவ்வொருக்கும் தருவார். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆம். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி. கீதம் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286 பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி. தந்தானை துதிப்போமே விந்தைய நாம கலந்தானந்த மனமில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தைய நாம கலந்தானந்த மனமில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே மெய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. மெய்யாரத்து சியோனே ஐயனே சோகோனின் கையை கூப்பி துதி செய்வோமாயே மகிழ் கொள்ளோமாயே நாமும். ஐயனே சோகோனின் கையை கூப்பி துதி செய்வோமாயே மகிழ் கொள்ளோமாயே நாமும். தந்தானை துதிப்போமே சுத்தாக துணச்சபையே உன்னை மூன்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாக துணச்சபையே சத்து கொலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து கொலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து. சிங்கார கன்னிமாரே மங்காத உன் மணவளன் யசோதனை வாழ்த்தி வாழ்த்தி பணிந்திடும். மங்காத உன் மணவளன் யசோதனை வாழ்த்தி வாழ்த்தி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி. தந்தானை துதிப்போமே. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னீங்களே சுவாமி. எல்லா விதமான பொல்லாங்குகளும் நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிதாவி உமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரையா. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனே கொடுக்க ஆண்டவரே, நீங்க எங்க மீது வைத்த அன்பு எத்தனை பெரியதப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இந்த இரத்தத்தின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களே உங்களுடைய சமூலமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. கடந்த நாட்கள் நாங்கள் என்னென்ன காரியத்தில் நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கின்றோமோ, அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு இந்த எங்களுடைய வாழ்வு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வாய் இருக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு மலை போன்று இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பனி போல மாற்றுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும் பொழுது அதெல்லாம் அவர் மாறி போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுவீராக. உம்முடைய தூய ஆவியினால் அவரை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. உமது பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே சில பிரச்சனைகள் மலை போல் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிரச்சனையினால் ஆண்டவரை சமாளிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போகவே இல்லை. இதை நான் எப்படி கடந்து செல்வேன் சொல்லி கண்ணீரோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எரிகோ போன்றிருக்கின்ற அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவரப்பா. உமது ஜனங்கள் உமது இரத்தத்தில் கழுவி பரிசுத்தமாக்கி ஆண்டவரை இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்லும்படியாக, இந்த காரியங்களை கொண்டு வரும் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உமது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, ஜெயம் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் ஐயா. ஆவியானுடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்குவதாக சுவாமி. ஒரு பெரிய வெற்றியை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்லப்பா, இப்படி ஜீவகாலமெல்லாம் இந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் கற்றுக் கொடுத்த உங்களுடைய வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இது பரிசுத்தமான வாழ்வு எத்தனை முக்கியமானது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறவை தாருங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்று எங்களுடைய குடும்பங்களை உடைய கரத்தில் கொடுக்கிற ஐயா. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் எல்லாம் விலகி போகணும் ஐயா. அநேக குடும்பங்கள் ஐயா, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஆண்டவரை இன்னும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் சரியான ஒரு குடும்ப வாழ்வு அமையவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. இந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த தடைகள் முற்றிலுமா இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகும் நாங்கள் ஜெபிக்கிறையா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமைய சீக்கிரத்துல இந்த நாள் முதற்கொண்டு ஒரு அற்புதத்தை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பீராக. திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிரச்சனைகள் மாறி போவதை இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்ப்பத்தின்கடி போராடப்பட்டு சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக சுவாமி. டாக்டர்ஸ் ஒருவேளை சிக்கலாக இருக்கிற சொன்னாலும் கூட எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் நார்மலாய் மாறுவதாக பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. ஆண்டவரை சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பீராக. அதை சீக்கிரத்துடைய பிள்ளைகள் அரசு தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்து மிக சிறந்த முறையில் எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதும்படியான கிருபைகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, கட்டிய சரிதில் ஏற்பட்ட தேவையில்லாத கட்டிகள் மூலமாக, சில பிரச்சனைகள் மூலமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கட்டிகள் மூலமாக எதுவும் ஆகிவிடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதெல்லாம் மறைந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் மறைந்து போவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நுரையீரல் பிரச்சனை, மூச்சுத்திணறல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இன்னும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் என்னென்ன பலவீனத்திலும் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பூரணமான ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவர் வயதான நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்பட பலவீனத்தை நிமித்தமாக மிகுந்த கஷ்டத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் சரியாக நடக்க முடியவில்லை, கைகால் வலிகளினால் நான் சோர்ந்து போகணும்னு சொல்லுகிற அருமையான தாய் தகப்பன்மார் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்துங்க சுவாமி. ஆரோக்கியத்தை கொடுங்க ஐயா. தீர்க்காயுசை கொடுங்க ஐயா. ஆண்டவர் மோசேக்கு 120 வயது வரை அவனுடைய சரீரத்தில் பலன் குன்றி போகவில்லை, கண்களில் பார்வை குறைந்து போகவில்லை. அதே போல அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற இந்த அன்பு பெற்றோர்களை ஒரு வீசை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தையின்படி அப்படி கரங்களை பிடித்து கர்த்தர் பலப்படுத்தி தேற்றி அவர்களை ஆதரிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பீராக சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களிலே சுவாமி எனக்கு ஒருவருமே இல்லையே, நான் அந்த அனாதை போல இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர் என்ன காரியத்திற்காக இவ்வாறு அவர்கள் உண்மை நோக்கி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை நாங்கள் அறியோம், ஆண்டவர் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவருடைய கண்ணீரை நீங்க தொடர்ச்சி ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய வருஷம் அற்புதங்களை நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்படுகிற தாரும். சிலர் ஆண்டவரை எவ்வளவோ சம்பாத்தியம் பண்றாங்க, ஆனா பொத்தலான பையில போட்டது போல இருக்குதுன்னு சொல்லி புலம்புகிற இருந்திருக்கிறீங்க. கடன் பிரச்சனை சுவாமி, வியாபாரத்துல நஷ்டம், பல பிரச்சனைகள் ஐயா. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வேன்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை நீ ஆசீர்வதியும். இந்த நாள் முதற்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேலை தாங்க முன் வந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. சென்னை சார்ந்த குடும்பத்தினருக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. வயோதிப நிலைமை இருக்கிற இந்த அருமையான மூத்த சகோதரிக்காக, அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வயதான காலத்தில் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய பலவீனத்தில் பலன் தாருங்கப்பா. அவருடைய மனக்கவலைகள், பாரங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு சுவாமி உம்முடைய சமாதானத்தினால் ஆரோக்கியத்தில் நிறைப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கிருபை முழு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கடந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழை எளிய மக்களுக்கு என்று மனமுவந்து தாராளமாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. அவருடைய எல்லா தேவைகளும் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே, வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பாகவே அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவின்படியும் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த ஊழியங்களுக்கு பல வகையில உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, இதை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்களை மித்த முழு இருத்துண்மையாய் மனசாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்க நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமதி வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வவல்லமை தேவன் நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள கோவாக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களை அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உனக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனந்திருவர் யாவருக்கும் பாவமணி பரலி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமை தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுதல் நடத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவனுக்கு கட்டுப்போகாமல் நித்திய நடைமுறைக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லாம் அங்கே ஒரு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களிடத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்தில் விடுத்த தேவர் தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் அவருடைய பிழை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. Bye.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திருந்தாரே. இயேசு சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் உமது குமாரன் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேர்க சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம், ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற Yeah.
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய பரிசுத்த சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தை நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துகிறதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்தபொழுதிலும் எங்கள் அபாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னதத்தில் தேவனுக்கு ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால் கேட்ட வாக்கியங்கள் வளர்ந்ததை போகாமல் நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் அந்த வாக்கியங்களை எங்களை இறுதி பயிற்சிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையோட குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிதை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்தேவுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்று மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
நிறைவு கீதமாக கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம். பாதை காட்டும் ஆயகோவா பரதேசியான நான். கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளீர், உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டார்களோ எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். கிருபையும் மகிழ்ச்சியும் சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.